குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ கோரக்கர் சித்தர் அவர்கள் அருள் செய்த சந்திர ரேகை 200 பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 26. அந்த நாள் காலம் நமது நாட்டில் அநேகவித பஞ்சங்கள் அவத்தை மெத்த சந்தேகமில்லாமல் சாட்சி அப்போ சாற்றிடுவேன் ஆகாயன் தனில் கலங்கம் விந்தையுடன் நட்சத்திரம் ஒன்று தோன்றி வெட்டவெளி பிரகாசம் வெகுவான் சோதி மந்தமின்றி வாழ் நீண்டு மதிமேல் நிற்கும் மானிடர்கள் பிணிபலவால் மால்வார் கதிரே. கலிகாலம் முற்றி முடியும் அந்த நாட்களில் நமது நாட்டில் அநேக விதமான பஞ்சங்களும் துன்பங்களும் பெருகி நடக்கும். அதற்கு சந்தேகமில்லாத காட்சியங்களாக நடக்க போவதை வரிசையாக சொல்கின்றேன். ஆகாயன் தனிலே பற்பல கலகங்கள் உண்டாவதை காணலாம். மிக அதிசயமான வால் நட்சத்திரம் ஒன்று தோன்றி வெட்ட வெளியில் பிரகாசிக்கும். அதிலிருந்து கிளம்பும் ஒளி சிறிதும் குறைவின்றி வால் போல நீண்டு சந்திரனுக்கு மேலே நிற்கும். அதனை வால் நட்சத்திரம் என்று கூறுவார்கள். சூரியனின் வெப்பம் மிக அதிகமாகி பல புது புது நோய்கள் உண்டாகி மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக மரணம் அடைவார்கள். பாடல் 27. கதிரவனும் கடும் பனியும் காருங்கோடை கற்பனைகள் மெத்த உண்டு ஆகாயத்தில் மதை தாழ்ந்து கரியினுட மண்டை போல மகாரூப ரூபவெளி மதிமேல் காணும் துதியாக நாழி 25 தோற்றிடுமே மாத்திரைதான் 3 மட்டும் சதியாக வடதேசம் தன்னில் ஓர்பால் கடல் போங்கி நெருப்பு இரத்த மழையுடன் அங்கே. சூரியனிலிருந்து மிக கடுமையான கோடை வெப்பமும் இரவில் கொடும் பனியும் கொட்டி மக்கள் யாவரும் கொடும் துன்பங்களுக்கு ஆளாவார்கள். கற்பனைக்கும் எட்டாத பல அதிசயங்கள் ஆகாயத்தில் ஏற்படும். சந்திரன் பூமிக்கு மிக அருகில் தாழ்ந்து இருக்கும். யானையின் மண்டை போல மிக பெரிய உருவங்களும் அரூபங்களும் சந்திரனின் மேலே காட்சி தரும். கால நேரங்கள் யாவும் மாறி ஒரு நாள் பொழுது 3 மாத்திரை அளவே ஆகி எப்போதும் இருள் சூழ்ந்து இருக்கும். வடக்கே உள்ள தேசங்களில் கடல் பொங்கி ஆழி பேரலைகள் ஏற்பட்டு அழிவுகள் பல நிகழும். மேலும் நெருப்பு வெடிகளால் இரத்த மழை கொட்டி நாடே சீரழியும். பாடல் 28. எங்கெங்கும் சாதுக்கள் ஏக கூட்டம் ஏழைகளுக்கு உதவியாய் எய்தி நிற்பார் வாங்கமுடன் பாவி வெள்ளை பாத கன்றான் பக்தர்களை சிறை கொள்வன் பட்சமின்றி மங்கி செகதீசனையே பூஜிப்பார் கூவி மாநிலந்தான் பிரளயம் போல் மயங்கி காணும் சங்கையுடன் சண்டாளர் சமரை நீத்த சடுதினியில் வருவே வென்றறைந்து போனார். எங்கெங்கும் மக்கள் துன்புறுதலை கண்டு சாதுக்கள் கூட்டம் ஏழை எளியவர்களுக்கு உதவியாய் சேவை செய்வார்கள். அவர்கள் மீது கோபம் கொண்டு அவமானப்பட்ட பாவியான வெள்ளைக்கார பாதகர்கள் இரக்கமின்றி தேச பக்தர்களையும் தெய்வ பக்தர்களையும் கைது செய்து சிறையில் அடைப்பார். இந்த கெடுதல்களால் மனம் நைந்து ஜெகதீசனையை பூஜித்து பக்தர்கள் கூவி அழைப்பார்கள். பிரளய காலம் போல் பூமி பிளந்து பூகம்பங்கள் ஏற்பட்டு மக்கள் மயங்கி மடிந்து கிடப்பதை காணலாம். சந்தேகமின்றி இந்த சண்டாள போரை நீக்கி உலக மக்களை காக்க அப்போது உடனே வருவேன் என்று என்னிடத்தில் சொல்லிவிட்டு மறைந்து போனார் போகர். பாடல் 29. வாசி யோகம் போனகமாய் யோகமுடன் தீட்சை மார்க்கம் பொருத்தமுடன் சரியையொடு கிரியையோர்க்க ஞானவருள் நாட்டமுற நாதாந்தத்தின் நற்பயனை நவின்றிடுவே நரனோடம்மை ஈனமரவென குறைத்ததெல்லாம் ஓங்கி என்றென்றும் அழியாது இணையாய் நிற்க தானமுடன் தட்டழியா மந்திர யந்திரம் தாக்கிடுவேன் தரணியிலோர் மொழியுமாமே. தட்டழியா அப்படின்னா நிலை அழியா அன்னையின் அருளால் கிடைக்கும் அமுத உணவை அடையும் யோக முறையையும் தீட்சை பெறும் வழிகளையும் கூறிடுவேன். சரியை கிரியை என்னும் பக்தியிலும் தொண்டிலும் சிறப்புடன் இருந்து வருபவர்கள் ஞானம் பொருந்தி ஈசன் அருளை பெறும் நாட்டத்திலேயே இருந்து இன்பமுற வாசி யோகத்தில் நாதத்தை கிளப்பி ஆதி அந்தமான விந்தில் சேர்த்தால் கிடைக்கும் நற்பயன்களையும் நல்லவர்களுக்கு நயமாக சொல்லிடுவேன்.
செய்தேன். ஈசனும் அன்னையும் எனக்கு குறையின்றி உபதேசித்ததையெல்லாம் மறைவின்றி நீங்கள் வாழ்வில் உயர்ந்திடவும் என்றென்றும் அழியாமல் ஓய்வடைந்து இறைவனை நினைந்து இரவா நிலை அமைந்திடவும் வழியை சொல்லுகின்றேன். தர்மத்தில் வாழ்ந்து அன்னதானங்கள் செய்யுங்கள். நிலையான மந்திரமாகவும் அழியாத எந்திரமாகவும் இந்த தரணியெங்கும் உண்மையாய் உள்ள ஓர் மொழி என்னும் ஓரெழுத்தை நீங்கள் உணர்ந்திடவே உரைக்கின்றேன். பாடல் 30. ஓர் மொழியே ஓம் என்னும் ஓங்காரந்தான் உபதேசம் முன்ன முதல் முதலே முத்தி சீர்கொண்டோம் சிவய நமவென்று சிப்பி சிதறாமல் சிந்தையினில் செபங்களேற்றி பார்விலங்க பராபரனை பணிந்து போற்றி பக்குவமாய் பார்வதியோடரணுமெய்தி நேர்மையுடன் தரிசனங்கள் ஈவாருண்மை நிச்சயங் கண்டிருப்பாய் வடமுகமாய் முன்னே. ஓர் எழுத்தே ஓம் என்னும் ஓங்காரமாகி அனைத்தும் அதற்குள்ளேயே அடங்கி யாவும் அதனால் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதுவே உன் உடம்பை பற்றி நின்ற உணர்வுள்ள மந்திரம் என்பதை உபதேசமாக பெற்று அந்த முதல் எழுத்தே உயிர் என்று முதலாக நிற்பதை அறிந்து அதுவே முக்திக்கு வழி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அது அஞ்செழுத்திலே சீராக இருப்பதை அறிந்து சிவய நம என்று மனம் சிதறாமல் உச்சரித்து சிந்தையினில் நிறுத்தி செபங்கள் செய்து வாசியை ஏற்றி தியானம் செய்யுங்கள். உலகங்கள் யாவையும் படைத்து காத்து அழிக்கும் பரம்பொருளான ஈசனை போற்றி பணிந்து தியானம் செய்யுங்கள். இந்த பயிற்சியை முயற்சியுடன் தொடர்ச்சியாக செய்தால் மனம் தானே பக்குவ நிலை அடையும். பார்வதி அன்னையுடன் பரமனும் நேர்மையுடன் அருள் செய்து தரிசன காட்சி கொடுப்பார்கள். வடக்கு திசை நோக்கி தியானத்திலிருந்து வடமுகமாயிருக்கும் மெய் பொருளையே கண்டு யோக ஞான சாதக